இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சினிமா நடிகர்கள் மீது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு அந்த நடிகர்கள் ஏடா கூடமாக எதனா பண்ணாங்க அப்படின்னா, ஏடா கூடமாக வாயை விட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் தங்களுடைய கோபத்தையும் காட்ட தவறியதே இல்லை. அப்படிதான் தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபல 6 நடிகர்கள் ஏடா கூடமாக வாயை விட்டு தர்ம அடியை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 6 நடிகர்கள் யாரு, அப்படி என்னதான் நடந்தது, சிக்கி சின்னாபன்னமானது எப்படி அப்படின்றதெல்லாம் பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிம்பு அவர்கள் தான். நடிகர் சிம்பு அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகி ஒரு சில வருடங்களில் அவருக்கு நிறைய ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. அவருடைய அப்பா டி ராஜேந்திரன் ரசிகர்களும் மொத்தமாக சிம்புவுடைய படங்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தாங்க. அவரை ஒரு பெரிய ஹீரோ போல அப்பவே பில்டப் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் மிக பெரும் அளவிலான பிரச்சனைகளில் சிக்கி தர்ம அடியை சிம்பு வாங்கியிருக்காரு. நடிகர் சிம்புவின் வீடு சென்னை தீநகர் இந்தி பிரசார சபா உள்ள பகுதியில் இருக்கு. 2004 ஜனவரி மாதம் கடைசி கட்டம், அதாவது ஜனவரி மாதத்தில் கடைசி வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று இரவு சிம்பு தன்னுடைய நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்திருக்கிறாரு. நள்ளிரவை நெருங்கிய அந்த நேரத்தில் குடிசைவாசிகள் சிலர் சாலையோரம் நின்றும் அமர்ந்தும் பேசி கொண்டிருந்தாங்க. சிம்பு ஓட்டி வந்த அந்த பைக் வேகமாக வந்ததில் குடிசைவாசிகள் சிலர் பயந்து போய் ஓடி இருக்காங்க. அவர்களில் ஒருவர் மீது பைக் லேசாக மோதியும் இருக்கு. இதனால ஆத்திரம் அடைந்த அவர்கள், யோ மெதுவா போப்பா அப்படின்னுட்டு சத்தம் போட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கோபமடைந்த சிம்பு வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக இறங்கி வந்து அவர்களிடம், என்னையா மெதுவா போன்னு சொல்ற என்று கேட்டுவிட்டு அவ்வாறு கூறியவரை அடித்தும் இருக்காரு. இதை பார்த்த மற்ற குடிசைவாசிகள் ஒன்று கூடிட்டாங்க. இருட்டில் சிம்புவை அடையாளம் தெரியாத அவர்கள், நம்ம ஏரியா ஆளை ஒருத்தன் அடிக்கிறான் என்று கூறிக்கொண்டே அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தாறுமாறாக சிம்புவை வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதனால சிம்புவின் மூக்கு, உதடு அப்படின்ட்டு பல இடங்கள்ல பெரும் காயம். அடிப்பட்டது யார் என்று முகத்தை பார்ப்பதற்காக சிம்புவை தெருவிளக்கு வெளிச்சத்துக்கு குடிசைவாசிகள் இழுத்து வந்தபோதுதான் அது நடிகர் சிம்பு என தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக ஒரு ஆட்டோவில் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். இரத்தமும் காயமுமாக மகன் வந்து நிற்பதை பார்த்து அதிர்ந்து போன அவருடைய தந்தை டி ராஜேந்தர் நடந்ததை கேட்டிருக்கிறாரு. அதன் பிறகு கோபத்தோட தன்னுடைய காரில் ஏறி அந்த குடிசை பகுதிக்கு வந்திருக்காங்க. எவன்டா என்னோட மகனை அடித்தது அப்படின்னுட்டு செயின் ஜெயபால் ரேஞ்சில் ரொம்ப கடுமையாக கேட்டிருக்கிறாரு. முடியை சிலிப்பி விட்டு இருக்கிறாரு. இதனையடுத்து மக்கள் மீண்டும் மொத்தமாக திரண்டு வந்திருக்காங்க. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த டி ராஜேந்தர் அவர்கள் அப்படியே ஜகா வாங்கி வீட்டுக்கு போயிட்டாரு. மகன் அடி வாங்கிய விஷயத்தை அவர் போலீஸில் புகார் செய்யவும் இல்லை. புகார் செய்தா நமக்கு தான் வம்பு என்று பயந்த அவர் டாக்டரையும் வீட்டுக்கே வரவழைத்து சிம்புவுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறாரு. இந்த விவகாரம் அப்போது திரை உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காலகட்டத்தில் சிம்பு பல நடிகைகளுடன் சேர்ந்து சுற்றுகின்றார். சக நடிகைகளிடம் அத்துமீறி பேசுகின்றார், நடக்கின்றார். துணை நடிகைகளை கூட அவர் விடுவதில்லை என்று ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த நிலையில அப்போது குடிசைவாசிகளிடம் அவர் தகராறு செய்து தர்ம அடி வாங்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருந்தது. அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சிவகார்த்திகேயன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மனங்கொத்தி பறவை, எதிர்நீச்சல் போன்ற படங்களில் நடித்து கொண்டிருந்த சமயத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக காக்கி சட்டை படத்தில் களமிறங்கினார். ஆக்ஷன் ஹீரோவையே ஆக்ஷன் காட்டி வெளுத்த சம்பவமும் அப்போதுதான் நடந்தது.
அதாவது மான் கராத்தே ரிலீஸ் சமயத்தில் ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் செல்வதாக இருந்தது. அதற்காக சிவகார்த்திகேயன் மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கி இருக்காரு. கூடவே கமலஹாசனும் அன்ஷிகா மோத்வானியும் அதே விமான நிலையத்தில் தான் இருந்திருக்காங்க. அப்போது கமல் ரசிகர்கள் பலரும் சிவகார்த்திகேயனை படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க, அடித்து வெளுத்து இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, மான் கராத்தே படத்துல கமலை கலாய்ப்பது போல சில காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அதுல சிவகார்த்திகேயன் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாராம். அதன் விளைவுதான் கமல் ரசிகர்கள் கோபத்தின் உச்சியில் சென்று சிவகார்த்திகேயனை வெளுத்து வாங்கியிருக்காங்க. இதை பற்றி கமலிடம் கேட்டபோது, அதாவது அந்த விமான நிலையத்துல தான் கமலும் அப்போது இருந்திருக்கிறாரு. இது பற்றி கேட்டபோது, அப்படியா, இது எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரி நைஸா நழுவிட்டு இருக்கிறாரு. அடுத்து மூன்றாவதா நாம பார்க்க போறது நடிகர் விஜய் சேதுபதி. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் சென்று கொண்டிருந்த போது விஜய் சேதுபதியின் ரசிகர் ஒருவர் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டார். அப்போது விஜய் சேதுபதியை சுற்றி அவருடைய உதவியாளர்கள் இருக்க, இந்த ரசிகரின் செயலை கண்டு அந்த உதவியாளர்கள் ரசிகரை உதாசீனப்படுத்தி இருக்காங்க. அதனால கோபமடைந்த அந்த ரசிகர் பின்னாடி இருந்து ஓடி வந்து அந்த உதவியாளரை பார்த்தீங்கன்னா தாக்கி இருக்கிறாரு. கொஞ்சம் தவறு இருந்தா அது விஜய் சேதுபதியின் மேல அடி பலமாக விழுந்திருக்கும். நூல் இழையில அப்போது விஜய் சேதுபதி தப்பித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் லேசான அடிப்பட்டது என்றும் செய்திகள் வெளியானது. மிக மிக முக்கியமாக பல ஊடகங்கள் விஜய் சேதுபதியை எட்டி உதைத்த நபர் அப்படின்ற தலைப்பில் அந்த செய்தியை மிக பெரும் அளவில் வைரலாக்கினாங்க. இந்த சம்பவம் பெங்களூரில் நடந்ததால அந்த ரசிகர் கர்நாடகாவை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. அந்த நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் எதுக்கு விஜய் சேதுபதியை அடிக்க பாய்ந்தார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதற்கு பின்னாடி மிக பெரும் அதிர்ச்சியான ஒரு காரணமே இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் சிக்கியவர் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அவருடைய பெயர் மாக காந்தி. இந்த மாக காந்தி தான் விஜய் சேதுபதியை அடிக்க பாய்ந்தார். எக்ஸாக்ட்லி அங்கே என்னதான் நடந்தது அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, நான் தான் விஜய் சேதுபதியை அடித்தேன் அப்படின்ற மாதிரியும், விமான நிலையத்தில் அவரை பார்த்த நான் தேசிய விருது பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் கூறினேன், இதெல்லாம் தேசமா அப்படின்ட்டு ரொம்ப மோசமாக கேட்டார். இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நான் ஒரு தேசியவாதி, தேசத்தை மதிக்கும் பசும்பொன் தேவர் வழியில் வந்தவன். விஜய் சேதுபதியிடம் தேவர் குரு பூஜைக்கு வருவீங்களா என கேட்டேன். அதற்கு யார் தேவர் என தவறாக பேசினார். இது பற்றி நான் மேலும் கேள்வி எழுப்பிய போது என்னை அங்கிருந்தவர்கள் அடிக்க பாய்ந்தாங்க. இனிமேலும் பொறுத்து கொள்ளக்கூடாது என்றுதான் விஜய் சேதுபதியை தாக்கினேன் என்று அந்த நபர் மாக காந்தி சொல்லியிருக்கிறாரு. அந்த நபரின் பேச்சு, அந்த வீடியோ பெரும் பரபரப்பை கிளப்பி இருந்தது. ஜெய் பீம் திரைப்படம் தமிழகத்தில் வன்னியர் சமூக சர்ச்சையை கிளப்பிவிட்ட நிலையில விஜய் சேதுபதியின் பிரச்சனை தேவர் சமுதாய மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் தேசத்தையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக கொண்டவர் தேவரையா, அவர்களை தெரியாது என சொன்னதோட மட்டுமல்லாம அவரை தவறாக பேசியது தேவர் சமூக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியை அந்த நபர் எட்டி உதைத்த 30 வினாடி வீடியோ மட்டுமே வெளியானது. ஆனால் அந்த மாக காந்தி என்ற நபரை அவங்க அடித்த வீடியோ வெளிவரவே இல்லை. எனவே விமான நிலைய நிர்வாகம் உடனடியாக வழக்கு பதிவு செய்து உண்மையை கண்டறிந்து விஜய் சேதுபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும், அந்த சமயத்தில் விஜய் சேதுபதிக்கு எதிராக பலரும் பொங்கி எழுந்தாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 4ஆவதா நாம் பார்க்க போகிறது நடிகர் விஷால். ஏடாகூடமாக பேசாத இடங்களும் இல்லை, வாங்காத அடிகளும் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, நடிகர் சங்க தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அடியை அவர் வாங்கியிருந்தார் அப்படின்றத
சொல்லியே ஆக வேண்டும். 2015 அக்டோபர் 18ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தேர்தலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. விஷாலை அப்போது வெளுத்து வாங்கி இருக்காங்க. வெளுத்து வாங்கியது நடிகர் சரத்குமாரின் உதவியாளராக இருக்கக்கூடிய கிச்சா அப்படின்ற ஒருவர் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18, 2015 சென்னையில் நடைபெற்று வந்தது. காலை முதலே வாக்குப்பதிவு அமைதியாக நடந்தது. இந்த நிலையில அன்று பகல் 12 மணி அளவில் திடீரென வாக்குச்சாவடி அருகே சலசலப்பு ஏற்பட்டது. நடிகைகளும் வாக்குச்சாவடியை நோக்கி ஓடியதால பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் செய்தியாளர்களை அந்த சமயத்தில் போலீசார் அனுமதிக்கல. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஷால் பலமாக வாங்கினார் அப்படின்ற மாதிரியும், சரத்குமார் அணிக்கும் விஷால் அணிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதால தான் விஷால் இந்த நிலைக்கு ஆளானார் அப்படின்ற மாதிரியும், மிக முக்கியமாக நடிகை சங்கீதா அவர்கள் வாக்களிக்க வந்தபோது அதாவது சங்கீதாவை சரத்குமார் தள்ளிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. இதனையடுத்து விஷால் தட்டி கேட்டிருக்கிறாரு. அப்போது சரத்குமாரின் அருகே இருந்த அவருடைய உதவியாளரான கிச்சா என்பவர் விஷாலை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. இதனால தான் விஷால் மயங்கி இருக்கிறாரு. ஆனால் அப்போது அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கடுமையாக உழைத்தார், கால் கடக்க நின்று கொண்டிருந்தார். அதனால தான் விஷால் மயங்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. இதுதான் உண்மை. அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள். எல்லோரும் பொது இடத்துல வாயை கொடுத்து மாட்டி கொண்டு தான் அடி வாங்கினாங்க அப்படின்னா, நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு நடந்ததே வேற விஷயம். இவங்க வீடு தேடி இவங்களுக்கு தர்ம அடி விழுந்திருக்கின்றது. ஸ்ருதிஹாசன் பொது இடத்துல அடி வாங்காம சைலண்டாக அவங்க தங்கி இருந்த வீட்டிலேயே அடி வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் அவர்கள் மும்பையில் அவங்களுடைய அம்மாவுடன் தங்கி இருக்கும்போது திடீரென்று ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கதவை தட்டியிருக்கிறாரு. நேராக ஸ்ருதிஹாசன் தான் வந்து கதவை திறந்திருக்காங்க. அப்போது அந்த நபர் ஸ்ருதிஹாசனை பார்த்தீங்கன்னா தரவென்று வெளியே இழுத்து வந்து போட்டிருக்கிறாரு. அந்த நபர் யார் என்று ஸ்ருதிஹாசனுக்கே தெரியாதான். இந்த சம்பவம் பெரும் பிரச்சனையாக்கி போலீஸ் வரைக்கும் சென்று புகாரும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. யார் ஸ்ருதிஹாசனை இந்த அளவுக்கு தாக்கினாங்க? அப்படி என்னதான் ஸ்ருதிஹாசன் பேசியிருப்பாங்க? ஸ்ருதிஹாசனுக்கும் அந்த நபருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் இந்த சம்பவம் பற்றி அப்போது மிக பெரும் அளவில் பார்த்தீங்கன்னா விவாதமே நடந்து கொண்டிருந்தது. சரி, யாரோ எவரோ அடிச்சாச்சு, அடி வாங்கிட்டாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக 6ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் வடிவேலு அவர்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் படத்தில் நடிகர் வடிவேலு குடைபிடித்து கொண்டு செல்வார். அப்போது வடிவேலுடைய சம்பளம் 250 ரூபாய். சின்ன கவுண்டர் படப்பிடிப்பின் போது தினமும் மாலை நேரத்தில் விஜயகாந்துக்கு கால் அமுக்கி விடுவார் நடிகர் வடிவேலு. ஆனால் பணமும் புகழும் வந்து வடிவேலுவின் கண்ணை மறைத்து விட்டது. நிறை குடம் தழும்பாது என்பதற்கு உதாரணம் நடிகர் வடிவேலு தான். நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டின் அருகில் ஒரே தெருவில் வீடு வாங்கினார் வடிவேலு. பணம் வடிவேலுக்கு அதிகமானதும் விஜயகாந்தின் வீட்டின் அருகில் வீடு வாங்க வேண்டும் என்பதற்காகவே வடிவேலு வீடு வாங்கினார். வக்கீல் பாபா என்பவர் வடிவேலு வீட்டின் எதிர்ப்புறம் இருந்தார். அவர் நடிகர் விஜயகாந்தின் உறவினர். வக்கீல் பாபா காலமான போது துக்கம் விசாரிக்க உறவினர்கள் அனைவரும் அங்கு வந்திருந்தனர். அப்போது வடிவேலு வீட்டின் எதிரில் உள்ள வக்கீல் பாபா வீட்டின் முன் குவிந்தனர். தேமுதிக தொண்டர்களும் அங்கே குவிந்திருந்தனர். இந்த நிலையில் துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் வடிவேலு வீட்டின் அருகில் அவர்களுடைய வாகனத்தை நிறுத்தி இருக்காங்க. ஆனால் துக்க வீட்டுக்கு வந்தவர்களிடம் இங்கே வாகனம் நிறுத்தக்கூடாது, உடனே வாகனத்தை எடுக்க வேண்டும் என வடிவேலு கத்தி சத்தமிட்டு இருக்காரு. அதற்கு துக்கம் வீடு இது, அதனால எல்லாம் முடிந்ததும் வாகனத்தை எடுத்துடுவாங்க என அங்கே இருந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வடிவேலு பிடிவாதமாக துக்கம் விசாரிக்க வந்தவர்களிடம் சண்டையிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அங்கே இருந்தவர்கள் மறைந்தது விஜயகாந்த் உறவினர் தான், கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க என எடுத்து கூற, அதற்கு வடிவேலோ விஜயகாந்த் என்ன பெரிய இவனா என்று மோசமாக விஜயகாந்தை திட்டிருக்காரு.
இதனால் அங்கு இருந்த விஜயகாந்தினுடைய ஆட்கள் வடிவேலுவை வெளு வெளு என்று வெளுத்து இருக்காங்க. உடனே வடிவேலு தஞ்சாவூரில் இருந்த நடிகர் தியாகுவை தொடர்பு கொண்டு தன்னை விஜயகாந்தினுடைய ஆட்கள் வெளுத்து வாங்கியிருக்காங்க என்று சொல்லியிருக்காரு. உடனே அதிகாலை 4 மணிக்கு அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதியை தொடர்பு கொண்டு விஜயகாந்தினுடைய ஆட்கள் வடிவேலுவை அடித்த சம்பவத்தை தெரிவித்து நீங்க தான் அவரை காப்பாற்ற வேண்டும் என தியாகு சொல்லியிருக்கிறாரு. அதன் பின்பு நாஞ்சில் குமரன் என்கிற காவல்துறை ஆணையரை தொடர்பு கொண்டு விஜயகாந்த் ஆட்களிடம் இருந்து வடிவேலுவை கைப்பற்றியதாக காப்பாற்றியதாக வடிவேலு அடிவாங்கிய இந்த சம்பவத்தை நடிகர் தியாகு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது வீணாக வாயை விட்டு வெளு வெளு என்று வடிவேலுவை வெளுத்து வாங்கியிருக்காங்க விஜயகாந்தினுடைய ஆட்கள். தேவையில்லாம வாயை விட்டு பிரச்சனையை பண்ணி இந்த 6 நடிகர்களும் வாங்கி கட்டி கொண்டாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.